பிலீவ், அச்சீவ், சக்சீட். டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட கனவும். இன்னைக்கு நான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டாக்டராக உட்காந்துருக்கேன். இதுக்கு காரணம் நான் என்னோட நீட் எக்ஸாமில் எடுத்த அந்த ரேங்க், அதனால எனக்கு கிடைச்ச மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இதே மாதிரி உங்களோட நீட் எக்ஸாம்லையும் நீங்களும் ஒரு டாப் ரேங்கை எடுக்கணும் இந்த கிராஷ் கோர்ஸ் மூலியமாக. இதுதான் என்னோட ஆசை. ஒரு கிராஷ் கோர்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்? நீங்களே நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. 2 வருஷம் படிக்க வேண்டிய சிலபஸை வெறும் ஒரே மாதத்தில் போட்டு டம்ப் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணிவிட்டு நீ எல்லாத்தையும் படி அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியுமா? அந்த மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா? இது ஒன்றும் நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கிடையாது. எக்ஸாமுக்கு ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டா மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 50% மெமரி இருக்குது. ஆனால் மிச்சம் 50% எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட எம்சிக்யூ சால்விங் எபிலிட்டிஸை பொறுத்து இருக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோன்னா கற்றுக்கணும். அதை எப்படி கரெக்டாக குவிக்காக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. -1 மார்க் எடுத்துக்கிடுவாங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், இப்போ எக்ஸாம் எழுதுவோம், பபுள் எல்லாத்தையும் பபுள் பண்ணி வச்சுட்டு வந்துடும். சிசிசின்னு போடுவோம், இல்லை சில பேர் பிபிபின்னு சொல்லி போடுவோம். அப்படின்னு போட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்கில் தான் போகும். ஸோ எப்படி எம்சிக்யூ சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க, நாங்கள் சொல்லித்தரோம். கற்றுக்கிட்டு போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டோங்க. இந்த நீட் எக்ஸாமில் எப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வருஷம் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் அதே சாப்டர்லேருந்து சேம் மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு ஈஸி சாப்டர் படித்தா போதும், அதுலேருந்து 3 ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க ப்ராப்ளம்ஸை நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இன்னொரு சைடில் ஒரு டிஃபிகல்ட் சாப்டர் இருக்கும், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டினாக இருக்கும். அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்காக படிக்கணுமா? இந்த குறுகிய டைமில் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக சாய்ஸஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாரும் ஸ்மார்ட்டாக சாய்ஸஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த குறுகிய டைமில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ சால்வ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே ஈஸியாக நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 வருஷம் உட்காந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கடைசியில் எக்ஸாம் போகிறப்ப இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதையும் பார்க்காம போனாங்கன்னா அவங்களால கூட இந்த மார்க் வாங்க முடியாது. இப்போ வரைக்கும் நம்ம சொன்னது ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும். பயாலஜிக்கு 360 மார்க்கு சொலையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என்சிஆர்டியை மட்டும் திருப்பி படிக்கணும். அண்ட் இது பாசிபிள். இந்த 30 நாளில் நீங்கள் கண்டிப்பாக என்சிஆர்டியை ஒரு 2 வாட்டியாவது கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். இதை நீங்கள் நம்புங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே டெய்லி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையுமே எம்எம்சி நீட் டாப்பர்ஸே லைவாக உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணுமோ அந்த வீடியோஸ் எல்லாம் அன்னன்னைக்கு தான் லைவாக ரிலீஸ் ஆகும். டெய்லி ஸ்டடி பிளானர், காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்போ சாப்பிடணும், எப்போ எந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், கடைசியில் எப்போ நீங்கள் தூங்கணுங்கிற வரைக்கும் ஸ்டடி பிளானர் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இந்தந்த டைமில் படிக்கணும்னு சொன்னோம்னா அந்தந்த டைமில் அதை படிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த டைமில் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுட் இருக்கா நோட் பண்ணி வைங்க, எங்கள் குரூப்பில் போடுங்க. நைட்டு எவ்ரிடே நைட்டு உங்களுக்கு வந்து லைவாக டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்குது. இந்த டவுட் சால்விங் செஷன்ஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறீங்க. அன்னைக்கே இந்த எரர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க. என்னது நீங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறதுக்கு தான் எரர் அனாலிசிஸ். இதையும் நீங்கள் அன்னன்னைக்கு படிக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணுமோ அதை நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த எம்சிக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். வேறு எந்த புக்ஸும் ரெஃபரன்சஸ் கூட வேணாம். இது இல்லாமல் என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதணுமோ அன்றைக்கெலாம் கரெக்டாக டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு எப்படி எரர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் இந்த ப்ராசஸ் இந்த 1 மந்த் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். அடிக்கடி நீங்கள் டவுன் ஆவீங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த டைமில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக நாங்கள் இருப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட மார்க்கை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு கொஸ்டின் ஐயோ நமக்கு தெரியலையே படிக்கலையேன்னு சொல்லி கூட நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்படி எஜுகேட்டட் கெஸ் பண்ணி இது வரைக்கும் நான் தெரிஞ்சதை வச்சு எப்படி இந்த கொஸ்டினை நெகட்டிவ் மார்க் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அது உட்பட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். இது இல்லாமல் பப்ளிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டைம் மேனேஜ்மெண்ட், அப்ராக்சிமேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் எப்படி எக்ஸாம் ஹாலில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நாங்கள் சொல்லித்தருவோம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாம் ஹாலில் ஒரு டாப்பரோட மைண்ட் செட், வின்னர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்
அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லித் தருவோம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுறப்ப கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், இங்கே இல்லாமல் வேறு எங்கே படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டை இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனோட பேக் போனாக நாங்கள் இருப்போம். இந்த கிராஷ் கோர்ஸ் கமிங் 26 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் 1999 மட்டும்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4999. அதனால் இப்போவே ஜாயின் பண்ணி உங்களோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கோங்க. இன்னமும் உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜோ வந்து அனுப்புங்க. See you in the Achieve NEET crash course.